மருத்துவமனையில் காலமானார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னாருக்கு புகழஞ்சலி தூங்கப்பட உள்ளது. இந்த அமைதி ஊர்வலத்திற்கு அனைத்து வீர வணக்கம் செலுத்துகின்றோம். பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான அருமை தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் நேற்று மாலை 4 மணி அளவில் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமானார் என்பதை புகழஞ்சலி செலுத்தும் வகையில் வீர வணக்கம் செலுத்தும் வகையில் அகில இந்திய பொதுச் செயலாளரும் இடதுசாரி கட்சிகளின் ஒப்பற்ற தலைவருமான அன்பு தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் நேற்று மாலை இயற்கை எய்தினார். தோழருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் கும்பகோணம் மாநகரத்தின் அனைத்து கட்சி சார்பில் முன்னாள் மாநிலவை உறுப்பினருமான மரியாதைக்குரிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவருடைய மறைவையொட்டி நடைபெறுகிற வீரவணக்க ஊர்வலத்தில் திரு செந்தில்குமார் அவருடைய தலைமையில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து அரசியல் பிரமுகர்களையும் மாற்றிக் கொண்டிருக்கிற தோழர்களையும் நேரத்தில் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மறைந்த சீதாராம் யெச்சூரி அவர்கள் பன்முக தன்மை கொண்டவர். குறிப்பாக சொல்லுமையான பொன்மொழி பேசக்கூடியவர். 5 மொழிகளில் தரவாக பேசி தன்னுடைய அரசியல் வாழ்வை அகில இந்திய அளவில் நிலைநிறுத்தி சென்றக்கூடிய ஒரு மாமனிதர் நம்முடைய மரியாதைக்குரிய சீதாராம் யெச்சூரி அவர்கள். அவருடைய பெயர் சீதாராம் என்று சொன்னால் கூட யெச்சூரி என்பது அவர் ஊர் பேரை அதை இணைத்துக் கொண்டு எப்படி எங்களுக்கெல்லாம் சாக்கோட்டைன்னு சொல்ற மாதிரி அவர் பிறந்த ஒரு கிராமம், ஆத்தோரமா இருந்த கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற யெச்சூரி ஊர்ல அவர் பிறந்த காரணத்தினால் அவருடைய பெயரை அதை இணைத்துக் கொண்டு அகில இந்திய அளவில் இன்னைக்கு சீதாராம் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது. சீதாராம் யெச்சூரி என்று சொன்னால்தான் அனைவரும் புரிந்து கொள்ள வழியாக அவர் அவருடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கியவர். பல நேரங்களில் பல போராட்டங்களை சந்தித்தவர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மிகப்பெரிய தோழமையாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பங்காக வகிக்கிற இயக்கம் ஒரு இயக்கம். விஜயனுடைய அறிஞர் அண்ணாக இருந்தாலும் சரி, மறைந்த தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அனைவரையும் நட்பு பாராட்டுகிற ஒரு நல்ல தலைவராக நம்முடைய பகுதியில் வாழ்ந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும், ஏனால் அவர் தமிழ்நாட்டில் பிறந்தது என்பதுதான் மிக மிக நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்னவென்று சொன்னால்,
அவர் ஆந்திராவில் இருந்தாலும் சரி, ஆனால் தமிழ்நாட்டில் தான் பிறந்து 3 தலைமுறையாக அவர்கள் ஆந்திராவில் இருந்தாலும் கூட அவருடைய தாத்தா இங்கே இருந்திருக்கிறார். அப்படியாப்பட்ட கஸ்தூரி அவர்கள் மறைவு நம்முடைய ஏற்கத்தக்கதில்லை. அவருடைய புகழ் என்றைக்கும் இருக்க வேண்டும். அவருக்கு நம்முடைய மார்க்சிஸ்ட் பட்டுக்கொண்ட அனைத்து அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் அவருக்கு வீர வணக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வீர வணக்கம் விரைவில்